வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், இன்னொரு சைடு ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ எந்த வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்ட்டுங்கிற வார்த்தையை தேஞ்சு போனதுக்கு அது மாதிரி எத்தனையோ வாட்டி நானே திரும்ப சொல்லியிருப்பேன். ஸோ கன்சிஸ்டன்சி இந்த சென்ஸ் அதிகமாக வீடியோஸ் போடுறது கிடையாது, தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோஸ் பண்ணணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூடியூபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் நாலேஜ் அண்ட் இன்ஃபோ இன் தமிழ். ஸோ இவங்க சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிகார்டிங் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டேலி, ERP, மணி ஏர்னிங் வீடியோஸ்னு இப்படி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி, அதாவது பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாக நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அவர் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. வாரம் இதை கன்சிஸ்டண்ட்டாக அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அவருடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ நிறையா வியூவர்ஸ், அவர் கண்டென்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிறையா வியூவர்ஸ் வந்துட்டு அவரோட சேனலுக்கு கிடைப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு கிடச்சிருவாங்க. அண்ட் அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு அவர் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஆர்வமாக வந்துட்டு போய் பார்ப்பாங்க. அவர் ஆனால் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறாரு. பட் என்ன, அதை தொடர்ச்சியாக 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு கிடச்சிருவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ போடுறாரு. திடீர்னு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 வீடியோ போடுறாரு. திடீர்னு ஒரு வாரம் போடவே மாட்டுறாரு, நிறைய கேப் வந்துட்டு விட்டுறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த யூடியூப் அல்காரிதமே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். இவங்க வந்துட்டு எப்போ வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா இல்லையா, அந்த கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு கொலாப்ஸாக ஆயிடுது அவங்களுடைய விஷயத்தில். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நினச்சா அவங்களுடைய சேனலில் இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு அதிகமாகும், வியூஸ் அதிகமாகும். திடீர்னு இம்ப்ரெஷன்ஸ் டவுன் ஆகும், வியூஸ் கம்மியாகும். இந்த 48 hours வியூஸ் அப்படின்னு உங்களுடைய ஒய்டிஎஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு அந்த அனலிட்டிக்ஸ் பேஜில் இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த 48 hours வியூஸ் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வீடியோஸை போடுறவங்களுக்கு வந்து நினச்சா வந்து ரொம்ப டவுன் ஆகிடும், அடிமட்டத்துக்கு போயிடும், நினச்சா டாப்பில் இருக்கும். ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாரத்துக்கு ஒரே ஒரு வீடியோ போட்டாலும் சைலண்ட்டாக அந்த ஒரு வீடியோ வாரம் கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தாலே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் போதுமானது. அதை விட்டுட்டு வாரத்துக்கு நான் 7 போடுறேன், இல்லை ஒரு நாளைக்கு 5 வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு சேர்ந்த மாதிரி ஒரு 3 வாரம் ஆக்டிவாக இருந்துட்டு திடீர்னு ஒரு 4 வாரம் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் காலி அப்படின்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிடும். ஸோ திருப்பி அதை நீங்கள் மீட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பல நாட்கள் வந்துட்டு ஆகும். ஸோ இன்னும் இதை கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன நபர் வாரத்துக்கு ஒரு வீடியோவை போடுறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் கன்சிஸ்டண்ட்டான க்ரோத் வந்துட்டு அவர் சேனலுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு சைடு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு 7 நாளைக்கு 7 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இவர் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு இவர் வந்துட்டு அந்த 7 நாளைக்கு 7 வீடியோங்கிறத மாற்றி ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ அல்லது ஒரு 2 வீடியோன்னு கம்மி பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இம்ப்ரெஷன்ஸ் டவுன் ஆகும், வியூஸும் வந்துட்டு கம்மியாகும். கம்பேர்டு டு அந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுற நபருடைய இம்ப்ரெஷன்ஸை விட கம்மியாகும். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, நான் சொன்ன இந்த இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் தான். ஸோ நீங்கள் உங்களுடைய சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ எவ்வளோ வீடியோஸை போடணும், எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமிங்கில் போடணுங்கிறத முன்னாடியே தெளிவாக 1க்கு 100 வாட்டி யோசித்து அதில் ஃபிக்ஸடாக இருங்க. அதுலேருந்து மாறாதீங்க. திருப்பி நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு உங்கள் சேனலுக்கு டவுன் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, இந்த வாரம் 7 வீடியோ போடுவோம், அடுத்த வாரம் ஒரு வீடியோ போடுவோம், போதும், போன வாரம் போட்டதை வச்சே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது மேட்ரு கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கணும். அது வந்து நிலை மாறாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you in next video மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.